ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இட்ஸ் மீ ஷோம்னா. கொஞ்சம் பேசலாமா வித் மீ? வாங்க சண்டேயோட விலாக் பார்க்கலாம். இன்றைக்கி சாட்டர்டே பெரிய லெவலில் ஒன்றுமே இல்லை. பிகாஸ் சாட்டர்டே ஹஸ்பண்ட் ஆஃபீஸ் போயிட்டாங்க. நானும் சஷ்வந்த் மட்டும்தான் வீட்டில் இருந்தோம். ஸோ சிம்பிளான ஒரு லன்ச் பண்ணி நாங்கள் சாப்பிட்டுட்டோம். பிகாஸ் ஹஸ்பண்டுக்கு ஆஃபீஸ்லேயே சாப்பாடு. இது சண்டே தான். ஸோ என்னடா டிஃப்ரெண்ட்டாக ஒரு கை கட் பண்ணிகிட்டு இருக்குன்னு பார்ப்பீங்க. ஸோ ஹஸ்பண்ட் தான் எனக்கு அந்த வாழைத்தண்டில் நான் எவ்வளோ எடுத்தாலுமே நார் போகலை. ஸோ ஹஸ்பண்ட் சொன்னாங்க இந்த நார் போனால் வயிறு வலிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எடுத்துகிட்டு இருந்தாங்க. பட் அவங்க எடுத்துமே லைட்டாக நார் இருக்க தான் செஞ்சுது. ஸோ அதுக்கப்புறம் லன்ச் அவங்க ஜஸ்ட்டு ஓரளவு கட் பண்ணி கொடுத்துருந்தாங்க. இந்த நாரை எடுத்துகிட்டு நான் லன்ச் ப்ரிப்பேர் பண்ணிட்டேன். வாழைத்தண்டு கூட்டு வச்சுருந்தேன், துவரம் பருப்பு போட்டு. நார்மல் மற்ற காயெல்லாம் எப்படி கூட்டு வைப்போமோ அதே மாதிரி தான் வச்சுருந்தேன் நான். ஸோ ரொம்ப நாள் கழித்து, மாதங்கள் கழித்து நான் வாழைத்தண்டு வாங்கிட்டு வந்திருந்தேன். இதில் அந்த நார் எடுக்கிறது தான் எனக்கு பெரிய ப்ராப்ளம். அண்ட் சுட சுட தக்காளி ரசம் வச்சாச்சு. தயிர், வீட்டிலே உரைக்கு ஊற்றின தயிர். தொட்டுக்கிறதுக்கு அப்பளம் வத்தல் பொரிச்சிட்டேன். பிகாஸ் நிறைய வாழைத்தண்டு பண்ணியிருந்தேன், அதனால் அப்பளம் வத்தல் பொரிச்சாச்சு ஊறுகாய் தொட்டுக்கிறதுக்கு. ஸோ சஷ்வந்துக்கு தான் ஊட்டிகிட்டு இருந்தேன். சாருக்கு சுத்தமாக பிடிக்கல வாழைத்தண்டு. ஸோ சஷ்வந்தோட ஃபேஸை பாருங்கள், ஏதோ மருந்து சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்றாரு. ஒருவா இது வாழைக்கால. இது பார்த்தீங்கன்னா இவனுக்கு வாழைக்காய், உருளைக்கிழங்கு, வாழைத்தண்டு இதெல்லாம் சுத்தமாக பிடிக்காது. வாழைக்காய் உருளைக்கிழங்கு கூட நான் ஃபோர்ஸ் பண்ணுறதில்ல, விட்டுட்டேன். பட் வாழைத்தண்டு வாழைப்பூலாம் அவ்வளோ உடம்புக்கு நல்லது. இவனாலேயே நான் செய்கிறதே இல்லை. இவனுக்கு தம்பிக்கு பிடிக்க மாட்டேங்குது. எவ்வளோ ஃபோர்ஸ் பண்ணுறது, ஃபோர்ஸ் பண்ண வாமிட் பண்ணிடுறான். இதனாலே நான் செய்கிறதில்ல. பட் இந்த வீக்கெண்ட் கண்டிப்பாக வாழைத்தண்டு செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு, பிகாஸ் நான்வெஜ் இந்த வீக் எடுக்கல, நெக்ஸ்ட் வீக் தான் எடுக்கணும். ஸோ வாழைத்தண்டு பண்ணேன். ஸோ எவ்வளோதான் அந்த நாரை நான் எடுத்தேன். ஆக்சுவலி எவ்வளோதான் எடுத்தாலும் அது திருப்பி வந்துட்டே தான் இருக்குது. ஸோ லைட்டாக சாப்பிடும்போது வருது, அவ்வளோதான். பட் அது கூட இருக்கக்கூடாதுன்னா என்ன பண்ணுறது? அவனே தான் சாப்பிடுவான். போட்டு கொடுத்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 40 minutes ஆயிடுச்சு. அப்படியே தான் வச்சுருந்தான். சரி ஓகே கொண்டா ஊட்டி விடுறேன்னு சொல்லிட்டு ஊட்டி விட்டுட்ருக்கேன். அவனுக்கு பிடிக்கலையா? அவனுக்கு இந்த வாழைத்தண்டு, வாழைப்பூவில் பார்த்தீங்கன்னா வடை பண்ணால் சாப்பிடுவார். எதெல்லாம் நல்லதோ அதெல்லாம் ஒதுக்குறது. கீரை இப்படி தான் பண்ணிகிட்டு இருந்தால் இப்போ ஒரு வழியாக கீரை சாப்பிட ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ அதே மாதிரி வாழைத்தண்டு வேறு ஏதாவது பண்ணணும். இந்த நார் எப்படி ஃபுல்லாக எடுக்கிறது, சுத்தமாக ஒன்று கூட இல்லாமல் எடுக்க முடியுமா அப்படிங்கிறது உங்களுக்கு யாருக்காவது தெரிஞ்சால் மறக்காமல் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஸோ எப்படினாலும் லைட்டாக 1-2 இருக்க தான் செய்யும். அப்படி தான் எங்கள் அம்மாவும் சொன்னாங்க. பட் அது அவனுக்கு பிடிக்கல. அவனுக்கு அந்த மென்று வரும்போது அப்படியே லைட்டாக அந்த நார் மாதிரி வருது. நம்ம பெரியவங்க அப்படியே மென்று சாப்பிட்டுடுவோம். அவனுக்கு அது பிடிக்கல. ஸோ எப்படியாவது இதை தான் ஊட்டி விடணும். பிகாஸ் வாழைத்தண்டு ரொம்ப நல்லது உடம்புக்கு. ஸோ எப்படியாவது ஊட்டி விட்டுட்டு தான் பெட்டில் போய் படுத்துட்டான். ஸோ எப்படியாவது ஊட்டி விடணும். ஸோ உங்கள் வீட்லேயும் கிட்ஸ் யாராவது இந்த மாதிரி வாழைத்தண்டு, வாழைப்பூ, கீரைக்கெல்லாம் இந்த மாதிரி அடம் பண்ணுவாங்களா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஸோ போய் ஊட்டி விட்டு வரேன். ஸோ லஞ்செல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா ஈவினிங் பெருசாக எங்கேயும் போகலை, வீட்டில் தான் இருந்தோம் இந்த வீக்கெண்ட். ஸோ அதனால் ஈவினிங்க்கு மேலே கொஞ்சம் டின்னர் ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு ஒரு 7-7:30 அப்போ கொஞ்சம் ஸ்கின் கேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னா, அரிசி கழுவுற தண்ணி இருக்கு இல்லையா, அதை நம்ம அரிசி ஊற போட்டு வச்சுருப்போம், அதை தனியாக எடுத்து வச்சுருந்தேன். ஸோ ஃபேஸை நல்லா நீங்கள் எந்த ஃபேஸ் வாஷ் போட்டோ இல்லை சோப் போட்டோ வாஷ் பண்ணுவீங்களோ நல்லா வாஷ் பண்ணிடணும். வாஷ் பண்ணிவிட்டு அந்த அரிசி கழுவின தண்ணி, அந்த வாட்டர் இருக்கும் இல்லையா, அந்த வாட்டரில் நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணலாம். அப்படி வாஷ் பண்ணும்போது உங்களுக்கு அதில் அந்த ஸ்கின்ல இருக்க டர்ட் அது எல்லாமே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது பார்த்திங்கன்னா நான் ரொம்ப வருஷமாலாம் நான் பண்ணலை, இப்போ ரீசெண்டாக நான் பண்ணிகிட்ருக்கேன். பிகாஸ் நிறைய பேர் சொல்லி நான் நிறைய வைரலாகவும் யூடியூப்பில் பார்க்குறோம் இல்லையா, கஞ்சி தண்ணி பண்ணுறாங்க, அரிசி வாட்டர் நார்மல்
ஊற வச்சுருந்த வாட்டர் அதெல்லாம். பட் நான் கஞ்சி தண்ணியில் பண்ணல, அந்த ஊற வச்சுருந்த வாட்டர் நான் கிட்டத்தட்ட ஒரு 10 டைம்ஸ் அந்த மாதிரி யூஸ் பண்ணி பார்த்துட்டு தான் உங்களுக்கு வந்து இதோட ரிசல்ட்டை வந்து நான் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி வாஷ் பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து ஃபேஸில் வந்து டேன் வந்து ரொம்ப லைட்டாக தான் கம்மியாகும், ரொம்ப அதிகமாக போகாது. மேபி கண்டினியூஸாக பண்ணால் போக வாய்ப்பு இருக்குது. ஸோ டேன் வந்து லைட்டாக ரிமூவ் ஆகுது. அதுக்கப்புறம் ஃபேஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கிளியராக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல். ஸோ நான் ஒரு 10 டைம்ஸ் கிட்டே யூஸ் பண்ணிட்டேன், அதனால தான் உங்களுக்கு நான் வந்து இதை ஷேர் பண்ணுறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வீக்லி 2 or 3 பண்ணால் ஓகே தான். ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரி ஏதாவது டிப்ஸ் தெரியுமா அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லிவிட்டு, அண்ட் இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வீக்கெண்ட் எப்படி போச்சு, நீங்கள் ஸ்கின் கேரை எப்படி வந்து டேக் கேர் பண்ணிப்பீங்க, என்ன ருட்டீன் பண்ணுவீங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். பாய்.